பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் இணைந்த ஆண்டவரை துதிக்க உதவி செய்தாரே கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 115ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வார்த்தையை வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே. ஆமென். சர்வ சிருஷ்டியை உண்டாக்கின தேவன். வானத்தையும் பூமியும் என்பது வானத்தில் உள்ள சகல நட்சத்திர எண்ணி முடியாத நட்சத்திர மண்டலங்களையும் பூமியில் காண்கிற ஹல்லேலூயா எல்லா மரம் செடி கொடிகளையும் மிருக ஜீவன்களையும் உண்டாக்கின கர்த்தர். அவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறது. நீ தேவ அதிலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை. இந்த நாளை உயிரோடு காண செய்தார். இந்த வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த நாள் பல நேரங்களில் நெருக்கடிகளோடு நீ தொடங்கி இருக்கலாம். ஆமென். இந்த நாளில் என்னென்ன பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்பதை தேவன் அறிவார். ஆனால் அந்த நெருக்கத்தின் நடுவில், அந்த பிரச்சனைகளின் நடுவில், அந்த மன விசாலமான அந்த உலகத்தில் விசாரத்தோடு ஹல்லேலூயா நெருக்கடியோடு இந்த நாளை நீ தொடங்குகிறாயோ, கர்த்தர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை. இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரே, ஆமென், என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். எந்த விஷயத்தில் நான் நெருக்கப்படுகிறேன் அந்த விஷயத்தில் ஒரு விடுதலை தரப்போகிறீர். எந்த காரியத்தில் நான் துக்கப்படுகிறேனோ, எந்த காரியத்தின் நிமித்தம் இந்த நாள் எப்படி என் வாழ்வில் நடக்க போகிறதோ, சம்பவங்கள் எப்படியாக போகிறதோ என்று சிந்தித்து வேதனைப்பட்டு இந்த நாளை துவங்கி இருக்கிறாயோ, இந்த நாள் கர்த்தர் சொல்கிறார், அதற்கு மாறாக உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை, வேதனையை மறக்கிற ஒரு தெய்வ பிள்ளை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு துக்கம் மறைக்கப்படும், எடுத்து போடப்படுவார், வேதனைகளை மாற்றி போடுவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆமென், ஆண்டவரை நம்பி இந்த வார்த்தை சர்வ வல்ல தேவனுடைய வார்த்தையானால் எந்த மனிதனும் உன்னுடைய துக்கத்தை மாற்ற முடியாது. நீ உன்னை ஆசீர்வதிக்க இயலாது. ஹல்லேலூயா. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாய கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தாரானால், ஒருவனை விடுவித்தாரானால், அது மெய்யான விடுதலை, அது மெய்யான ஆசீர்வாதம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் மாற்றுகிற நாள். நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, என்னையும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறீரா? நான் தான் கைவிடப்பட்டது போல நிராசையோடு இருக்கிறாயோ? ஆமென். என் அன்பு தெய்வ கர்த்தர் உன்னை பார்த்து நான் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லும்போது, ஆமென், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாழ்க. அவன் கர்த்தர் ஒரு தெய்வ பிள்ளையை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த நேரத்தில் மரியாளுக்கு ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிர், ஆமென், ஒன்றும் புரியாது என்ன நடக்குதுன்னு. அதுபோல தான் இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவர். இப்போது இருக்கிற நிலைமைகளை மாற்றி அற்புதமாய் உன்னை நடத்த இன்றைக்கும் அவர் போதுமானவர், உயிருள்ள தேவன். இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல். ஆண்டவரே, என்னையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் என்னை நீ மாற்ற போகிறீர். எந்த இடத்துல உடைந்து காணப்படுற அந்த இடத்துல ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய இரக்கம் இவர்கள் மேல், கர்த்தருடைய மனதுருக்கம்
இரக்கம் இவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், நிராசையோடு ஒதுக்கப்பட்ட ஆண்டவரே, செருமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் காணப்படலாம். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்று அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கூட தயங்கி இருக்கலாம். இந்த வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. எந்த மனிதனாலும் அல்லப்பா, எந்த ஊழியர்களினாலும் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற இந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு தெய்வீக சமாதானத்தை, நிராசைகள் மாறி துக்கம் மாறி ஒரு தெய்வீக விடுதலையும் கூட கர்த்தர் இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். God bless you. Praise the Lord.